வணக்கம் அண்ட் வெல்கம். சுதர்சன மன்னருடைய 3 புதல்வர்களுக்கு அரண்மனை புலவர் அடுத்து என்ன கதை சொல்ல போறாங்க அப்படின்னு இந்த காணொளியில பார்க்கலாம். அந்த ஏரியில இருந்த விகடன் சங்கடன் என்ற 2 வாத்துக்களும் கரடவன் என்ற ஆமையும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தாங்க. கொஞ்ச நாட்களாகவே மழையே இல்லாததுனால அந்த ஏரி நாளுக்கு நாள் வற்றி வந்துச்சு. அது கண்ட வாத்துக்கள் இனிமேல் இங்க வசிக்க முடியாது, ஆமையிடம் கலந்து பேசி நீருள்ள வேறு இடத்துக்கு செஞ்சிடணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்த ஆமையிட்டையும் போய் சொன்னாங்க. இதை கேட்ட ஆமை ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. என்னை விட்டு பிரிந்து போக உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் தண்ணியில ஆழ்வேன், தண்ணியே இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்ல, அதனால என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்கள என்று ஆமை வாத்துக்களிடம் கூறியது. நீ சொல்வதெல்லாம் சரிதான், ஆனா உனக்கு இறக்கையே இல்லையே, எங்களோட எப்படி நீ பறந்து செல்லுவ? எங்களுடன் சேர்ந்து வானத்துல உன்னால எப்படி பறக்க முடியும்? என்ன செய்யலாம் என்று வாத்துகள் இரண்டும் யோசித்தன. அப்படின்னு சொல்லாதீங்க, என்னையும் எப்படியாவது கூட்டிட்டு போங்க என்று வற்புறுத்தியது ஆமை. பிறகு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஒரு கம்பை எடுத்துட்டு வாங்க, அதுல நடுசுல உள்ளத நான் கெட்டியா பிடிச்சிக்கிறேன். அப்புறமா நீங்க 2 பேரும் அந்த கம்போட 2 முனையும் உங்களோட அழகு இருக்கலாம், அதை வச்சு வானத்துல பறந்து போகலாம். போகும்போது குளமும் ஏரியும் பார்த்தீங்கன்னா அங்க என்னைய இறக்கி விட்டுருங்க. நம்ம 3 பேரும் முன்னாடி நம்ம சேர்ந்து இருந்தோம்ல, அதே மாதிரி சந்தோஷமா இருக்கலாம் என்று யோசனை கூறியது ஆமை. நீ சொல்றது நல்ல யோசனை தான், ஆனா அப்படி பறக்கும்போது உன் வாயை திறக்காம கெட்டியா பிடிச்சுக்கணும். உன் வாயை கொஞ்சம் கூட நீ திறந்தாலும் நீ கீழே விழுந்துடுவ, அதனால உன் உயிரும் போயிடும், ஜாக்கிரதை என்று வாத்துகள் எச்சரித்தன. அப்படி நான் செய்ய மாட்டேன், என்னைய நீங்க நம்பலாம் என்று உறுதியாக கூறியது ஆமை. அப்புறமா வாத்துகள் 2ம் ஒரு கம்பை எடுத்துட்டு வந்தாங்க. அதனுடைய நடுப்பாகத்தை ஆமை தன்னுடைய வாயால கெட்டியாக பிடிச்சிருந்துச்சு. பிறகு 2 வாத்துகளும் அந்த கம்புடைய 2 முனைகளையும் தன்னுடைய அலகால பிடிச்சிட்டு உயர பறக்க தொடங்கினாங்க. இவைகள் இப்படி பறந்து செல்லும் போது ஊர் மக்கள் அதை வேடிக்கை பார்த்தாங்க. என்ன, வண்டியை இழுத்து செல்வது போல எதையோ 2 பறவைகள் வானத்துல இழுத்து செல்லுதே, என்னவா இருக்கும் என்று கூறினார்கள் வேடிக்கை பார்த்த மக்கள். இந்த சொற்கள் ஆமையுடைய காதுல கேட்டுச்சு. உடனே ஆமை மிகுந்த கோபமுற்றது. என்ன இங்க இப்படி சொல்லாங்க என்று ஆமை முணுமுணுத்தது. அவ்வளவுதான், கம்பு பிடிச்சிட்டு இருந்த அந்த ஆமை தொப்பென்று கீழே விழுந்துச்சு. உடனே கீழே இருந்தவங்க எல்லாரும் ஆமையை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அத நல்ல துண்டம் போட்டு ஆளுக்கு கொஞ்சமா பங்கு போட்டாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? தனக்கு நன்மை புரியக்கூடிய நண்பர்களின் பேச்ச கேட்காத முட்டாள் தான் ஆமை. வானத்துல பறக்கும் போது உன்னுடைய வாயை திறக்காம கெட்டியா பிடிச்சிருக்கணும் அப்படின்னு 2 வாத்துக்களுமே ஆமையிடம் கூறியது. ஆனா அந்த ஆமை 2 வாத்துகளும் சொன்னதை கேட்டுச்சா? இல்ல. மற்றவங்க தன்னை பத்தி ஏதோ பேசுறாங்க என்று கோபமற்ற ஆமை தன்னுடைய வாயை திறந்துடுச்சு. அதனால அந்த முட்டாள் ஆமையும் தன்னுடைய உயிரை விட்டுடுச்சுங்க. உங்க இலக்கை நோக்கி நீங்க செல்லும் போது உங்களை பத்தி நிறைய பேர் தப்பா பேசுவாங்க. அதையெல்லாம் நீங்க காது கொடுத்து கூட கேட்க கூடாது. உங்களுடைய இலக்கை நோக்கி தான் நீங்க உயரமா பறந்துட்டே இருக்கணுங்க. நம்மளுடைய குறிக்கோளை பார்த்து மற்றவங்க கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், ஆனா அதை பார்த்து நம்ம கோபமும் படக்கூடாது, வருத்தமும் படக்கூடாது. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குறுநகை மொழியால் சக்திவேலன். நன்றி, வணக்கம்.